இதான் சாக்குன்னு தளபதியை போட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்கல்ல. தளபதி மேலே இப்போ வைக்கிற முக்கிய குற்றச்சாட்டு என்ன? கமெண்ட்ஸில் எல்லாவனும் போட்டு வன்மத்தை கக்கிட்டு இதான் சமயம்ப்பா அடி அடின்னு அடிச்சிடலாம் அந்த மனுஷனை அப்படின்னு கேட்குற ஒரே கேள்வி, நான் போட்ட லாஸ்ட் போஸ்ட்லேயே இருக்கட்டும் வீடியோஸில் எல்லாத்துலேயும் வர்ற கேள்வி, அவர் எதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போய் நிற்கலை, மக்களோட மக்களாக எதுக்கு ஹாஸ்பிட்டலில் போய் நிற்கலை, எதுக்கு சென்னை போனார், சென்னை ஏர்போர்ட்டில் நியூஸ்காரங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாமல் போனான் விஜய், எதுக்கு இவனுக்கெல்லாம் எதுக்கு அரசியல் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த கேள்வி தான் மேக்ஸிமம் கமெண்ட்டில் இருக்குது. அதுக்கு நான் ஒரு பதில் சொல்ல நினைக்கிறேன். எப்படிங்க அதை நிற்க முடியும்? அந்த இடத்துல எப்படி அவரால் இருக்க முடியும்? 40 வருஷம் அவர் நினைச்சாலும் அவர் நடித்த படம்லாம் 100 கோடிக்கு மேலே வசூல் அடித்து ஏசி ரூமில் சாப்பிட்டுட்டு அவர் பாட்டுக்கு வீட்டில் கடந்திருப்பாருங்க. மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நமக்காக களத்தில் இறங்கி ஒரு மனுஷன் போராடிட்டு இருக்காரு. இப்படி எதிர்பாராமல் நடந்த ஒரு விபத்தை வச்சுட்டு அதில் இப்போ நியூஸஸ்லாம் வர்றது பார்த்தா யார் யார் எப்படி பிளான் பண்ணியிருக்காங்க நமக்கு தெரியல. நம்ம அரசியல் பேச விரும்பல, ஆனால் நமக்கு ஒரு 6 சென்ஸ் உள்ள மனுஷங்களாம் நமக்கு தெரியுது என்ன நடக்கு அப்படின்னு. இப்படி ஒன்று நடந்துட்டு அப்படின்னு தெரிஞ்சு அவர் எப்படி ஜிஹெச் போக முடியும்? அவர் ஜிஹெச்சுக்கு போனார்னா 10,000 பேர் கூட வேண்டிய இடத்துல 3 லட்சம் பேர் கூடியிருக்காங்க. அதே கூட்டம் விஜிஹெச்சில் இருக்காரு அப்படின்னு சொல்லி அங்கே கூடிச்சுன்னா என்னங்க செய்ய முடியும்? இல்லை அங்கே வச்சு அங்கே உண்மையிலேயே மக்கள் தான் இருக்காங்களா, இல்லை காசு கொடுத்து யாரும் கூலிகள் செருப்பு கல்லெல்லாம் தூக்கி எறிகிறாங்களா, அந்த மாதிரி ஜிஹெச்ல ஆட்கள் இருந்து அவர் சேஃப்டிக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா என்ன செய்ய முடியும்? எந்த அறிவிப்பு இல்லாமல் டக்குன்னு அவர் ஜிஹெச்சுக்கு போக முடியாது. அண்ட் நம்மளை பார்க்க வந்தவங்க இப்படி ஆயிட்டாங்கிற ஒரு ஸ்ட்ரெஸ்ல இருந்து வர்றதுக்கே முடியாதுங்க. இப்போ ஏதோ ஒரு சின்ன ஆக்ஷன் நமக்கு ஆனால் கூட யாராச்சும் வந்து நம்மகிட்ட வீடியோ எடுத்து எப்படி ஆச்சு என்னாச்சு பதில் சொல்லுங்க அப்படின்னு நம்மளால பேச முடியுமா? நமக்கு ஒரு செகண்ட் அதுல இருந்து ஒரு 10 நிமிஷமாச்சும் அந்த ஸ்ட்ரெஸ்ல இருந்து வெளியே வர முடியாது. இத்தனை லட்சம் பேர்ல தன்னை பார்க்க வந்து இத்தனை 30 பேருக்கு மேலே இறந்து குழந்தைங்க இறந்துருக்காங்க. அவரால் எப்படிங்க அப்படி அந்த ஏர்போர்ட்லேருந்து வந்து நியூஸ் கேட்கும்போது அப்படியா 30 பேர் இறந்துட்டாங்க, ஓ சாரி அப்படின்னு உங்களுக்கு பதில் சொல்லிட்டு போகணுமா? அவரோட மனநிலை எப்படி இருக்குன்னு புரிஞ்சிக்காம கமெண்ட்ல விஜய் அங்கே இல்லை இங்கே இல்லை, இப்போ அவர் அங்கே போயிருந்தாலுமே இதை அரசியல் பண்ண வந்துட்டான், இங்கே வந்து இப்படி நின்று சிம்பத்தி கிரியேட் பண்ண வந்துட்டான்னு ஒரு கூட்டம் கூவியிருக்கும். என்ன பண்ணாலும் கடைசி வரைக்கும் ஒரு கூட்டம் கோவதா போகுது. ஆனால் மாற்றம் ஒன்று வேணும்னா நம்ம கண்டிப்பாக எல்லாரும் யோசிச்சு முடிவு எடுக்கணும். நேரத்தில் தான் இப்படி தளபதி போட்டு அடிக்கணுமான்னு தெரில. ஆனால் நான் வி ஸ்டாண்ட் வித் தளபதினு நான் என்னோட சப்போர்ட் ஃபுல்லாக தளபதி கொடுக்கேன். இங்கே யார் குடும்பத்தை சத்தியமாக சொல்கிறேன், பச்சை குழந்தைங்க இறந்தவங்களுக்குலாம் என்ன ஆறுதல் செய்யப்படுறோன்னு தெரில. மக்கள் இனிமையாச்சும் கொஞ்சம் வயசாக இருங்க. நம்ம இப்போ ஒரு அரசியல் கூட்டத்துக்கு போகிறோம்னா அதுக்கு எப்படி போகணும், ப்ரீ பிளான்டாக போங்க, சேஃப்டியை பார்த்துக்கோங்க. இதுக்கு மேலே என்ன சொல்லன்னு தெரில. இந்த ஒரு விஷயத்துக்கு நான் பதில் சொல்ல நினச்சேன். இப்போவுமே என்னைய போட்டு கமெண்ட்டில் நீங்கள் அடிக்க தான் போகிறீங்க.